ஹாய் குட்டீஸ். ஹாய் 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 ஹாய். எப்படி இருக்கீங்க? How are you? ரொம்ப நாளாச்சு உங்களெல்லாம் பார்த்து. போன வருஷம் பார்த்தது இல்லையா? இந்த வருஷம் உங்க ஷாம்லு நான் வந்திருக்கேன் உங்களை பார்க்கறதுக்காக. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சூப்பரா இருக்கீங்களா? ஹாய். ஐயோ எவ்வளவு அழகா இருக்கிறீங்க எல்லாரும். உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல இருக்கு. ஓ சூப்பர் சூப்பர். நான் முதல்ல ஒரு 2 டான்ஸ் ஆடுறேன். ஜிங்கு சக்கடு ஜிங் சக்கா ஜிங் சக்கா ஜிங் சக்கா தைங் தக்கா துங். வீட்டுல இன்னைக்கு நீங்க இப்படிதான் ஆடணும். எல்லாரும் ஆடணும். ஓகேவா? சரி குட்டீஸ், பைபிள் ஸ்கூல் ஹோம் பைபிள் ஸ்கூல் நிகழ்ச்சிக்கு உங்களை மீண்டும் வரவேற்கிறேன். வெல்கம் 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 வெல்கம். ஓகே குட்டீஸ், உங்களுக்கு தோட்டம்லாம் பிடிக்குமா? நீங்க செடி வச்சிருக்கிறீங்களா? பூக்கள்லாம் பார்த்திருக்கிறீங்களா? மரங்கள்லாம் பார்த்திருக்கிறீங்களா? பழங்கள் சாப்பிட்டு இருக்கீங்களா? பறவைகள்லாம் விளையாண்டுருக்கீங்களா? இதெல்லாம் இருந்தா தானே தோட்டம் அழகா இருக்கும். இன்னைக்கு நம்ம ஒரு அழகான தோட்டத்தை பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். அந்த தோட்டத்தை யாரு உருவாக்குனா தெரியுமா? நம்மோட கடவுளே உருவாக்குனாரு. அந்த தோட்டத்துக்கு பேரு ஏதேன் தோட்டம். அதுல யாரெல்லாம் வாழ்ந்தாங்க தெரியுமா? ஆதாம் ஏவாள் அவங்கதான் வாழ்ந்தாங்கப்பா. அவங்களதான் கடவுள் படைச்சாரு. படைச்சு இந்த உலகத்தை அவங்க கையில கொடுத்து பத்திரமா பாத்துக்கோங்க அப்படின்னு சொன்னாரு. ஆனா அவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா? கடவுளுக்கு கீழ்ப்படியவே இல்லை. கடவுளை ஏமாத்திட்டாங்க. அதனால என்ன நடந்துச்சு அப்படிங்கறத இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க போறோம். ஓகேவா? சரி வாங்க என் கூட அப்படியே பைபிள் உலகத்துக்கு போலாம். போய் அந்த ஏதேன் தோட்டத்தை ரசிக்கலாம். என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கலாம். வரீங்களா? வாங்க போலாம். ஏதேன் தோட்டம் தொடக்க நூல் அதிகாரம் 2 இறை வார்த்தைகள் 4 முதல் 9 மற்றும் 15 முதல் 22 வரை. ஆண்டவராகிய கடவுள் மண்ணுலகையும் விண்ணுலகையும் உருவாக்கிய பொழுது மண்ணுலகில் நிலவெளியின் எவ்வித புதரும் தோன்றியிருக்கவில்லை, வயல்வெளியின் எவ்வித செடியும் முளைத்திருக்கவில்லை. ஏனெனில் ஆண்டவராகிய கடவுள் மண்ணுலகின் மேல் இன்னும் மழை பெய்விக்கவில்லை. மண்ணை பண்படுத்த மானிடர் எவரும் இருக்கவில்லை. ஆனால் நிலத்திலிருந்து மூடுபனி எழும்பி நிலம் முழுவதையும் நனைத்தது. அப்பொழுது ஆண்டவராகிய கடவுள் நிலத்தின் மண்ணால் மனிதனை உருவாக்கி அவன் நாசிகளில் உயிர் மூச்சை ஊத மனிதன் உயிர் உள்ளவன் ஆனான். ஆண்டவராகிய கடவுள் கிழக்கே இருந்த ஏதனில் ஒரு தோட்டம் அமைத்து தாம் உருவாக்கிய மனிதனை அங்கே வைத்தார். ஆண்டவராகிய கடவுள் கண்ணுக்கு அழகானதும் உண்பதற்கு சுவையானதுமான எல்லா வகை மரங்களையும் தோட்டத்தின் நடுவில் வாழ்வின் மரத்தையும் நன்மை தீமை அறிவதற்கு ஏதுவான மரத்தையும் மண்ணிலிருந்து வளரச் செய்தார். ஏதேன் தோட்டத்தை பண்படுத்தவும் பாதுகாக்கவும் ஆண்டவராகிய கடவுள் மனிதனை அங்கு கொண்டு வந்து குடியிருக்க செய்தார். ஆண்டவராகிய கடவுள் மனிதனிடம், தோட்டத்தில் இருக்கும் எந்த மரத்திலிருந்தும் உன் விருப்பம் போல் நீ உண்ணலாம், ஆனால் நன்மை தீமை அறிவதற்கு ஏதுவான மரத்திலிருந்து மட்டும் உண்ணாதே, ஏனெனில் அதிலிருந்து நீ உண்ணும் நாளில் சாகவே சாவாய் என்று கட்டளையிட்டு சொன்னார். பின்பு ஆண்டவராகிய கடவுள் மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதன்று, அவனுக்கு தகுந்த துணையை உருவாக்குவேன் என்றார். ஆகவே ஆண்டவராகிய கடவுள் மனிதனுக்கு ஆழ்ந்த உறக்கம் வரச் செய்து அவன் உறங்கும் பொழுது அவன் விலா எலும்பு ஒன்றை எடுத்துக்கொண்டு எடுத்த இடத்தை சதையால் அடைத்தார். ஆண்டவராகிய கடவுள் தாம் மனிதனிடம் இருந்து எடுத்த விலா எலும்பை ஒரு பெண்ணாக உருவாக்கி மனிதனிடம் அழைத்து வந்தார். மனிதன் அவன் மனைவி ஆகிய இருவரும் ஆடையின்றி இருந்தனர். ஆனால் அவர்கள் வெட்கப்படவில்லை. அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு நாம் திருவிவிலியத்திலிருந்து ஏதேன் தோட்டத்தை பற்றி படிக்க போறோம். சரியா? இந்த உலகத்துல எதுவுமே இல்லாம இருளா இருந்த போது கடவுள் ஒளி தோன்றுக என்ற வார்த்தையால்
ஒளியை உண்டாக்கினார். ஒளி தோன்றுக, விண்ணகம் தோன்றுக, தரையிலிருந்து தண்ணீர் பிரிக, கடல் உருவாகுக, வானத்தில் இருக்கிற சூரிய சந்திர நட்சத்திரங்கள் உண்டாக்குக என்று எல்லாவற்றையும் ஆண்டவர் கடவுள் தோன்றுக என்ற ஒரு வார்த்தையால் படைத்தார். அவர் தோன்றுக என்று சொல்ல சொல்ல எல்லாம் தோன்றின, எல்லாம் படைக்கப்பட்டன. ஆனால் மனிதனையும் கடவுள்தான் படைத்தார். இந்த படைக்கப்பட்ட பொருட்களை எல்லாம் மனிதனுக்காக கடவுள் படைத்தார். மனிதனை ஒரு வார்த்தையால் தோன்று என்று சொல்லாமல் மனிதனுக்கு சிறப்பு கொடுத்து மண்ணால் மனித உருவம் செய்து அந்த மனித உருவத்திற்கு தன் மூச்சை ஊதினார். அப்பொழுது மனிதன் உயிருள்ளவன் ஆனான். அந்த மனிதன் யார் என்றால் அவன் கடவுளுடைய சாயல், கடவுளுடைய உயிர் மூச்சை பெற்றவன். சரியா? மற்ற படைப்புகளுக்கும் இந்த மனுஷனுக்கும் இது மேலான சிறப்பு, வித்தியாசம். ஏன்னா மனிதன் கடவுளுடைய சாயலா கடவுளுடைய உயிர் மூச்சை பெற்று உயிர் உள்ளவன் ஆனான், உயிரோடு எழுந்தான். அந்த முதல் மனிதனுக்கு பேர் என்ன? ஆதாம். அப்ப ஆதாம் கடவுள் உருவாக்கி எல்லா படைப்புகளையும் மனிதனுக்காக ஆதாமுக்காக கடவுள் உருவாக்கினாலும் அந்த முதல் மனிதனை அவனை வைப்பதற்காக அந்த ஏதேன் தோட்டத்தை கடவுள் படைத்தார். அந்த ஏதேன் தோட்டம் எப்படி இருந்துச்சுன்னா ரொம்ப செழிப்பான மரங்கள், நல்ல பழம் தரும் மரங்கள். அந்த மரங்கள், செடிகள், கொடிகள், இந்த உயிரினங்களுக்கெல்லாம் தண்ணீர் வேணுமா இல்லையா செழிப்பா வளர்றதுக்கு? அதுக்கு கடவுள் 4 ஆறுகளை அந்த தோட்டத்தில், ஏதேன் தோட்டத்தில் இருந்து புறப்பட செய்தார். சரியா? அது மட்டும் இல்ல, அவர் படைத்த பறவைகள், விலங்குகள் எல்லாமே அந்த ஏதேன் தோட்டத்தில் இருந்தன. அப்ப இயற்கைகளோடு ஆதாமை கொண்டு போய் அந்த ஏதேன் தோட்டத்தில் ஆண்டவர் குடி வைத்தார். எதற்காக குடி வைத்தார் என்றால் அவன் அந்த ஏதேன் தோட்டத்தை பாதுகாக்கவும் பண்படுத்தவும். சரியா? அந்த தோட்டத்தை பாதுகாக்கிறதும் அல்லது பண்படுத்துறதும் என்ன தொழில்? விவசாயம். சத்தமா சொல்லுங்க. விவசாயம். விவசாயம். அப்ப முதன்னு கடவுள் மனிதனுக்கு அமைத்து கொடுத்த வேலை எது? விவசாயம். அந்த தோட்டத்துல ஆதாம் தனியா வாழ்ந்தான். அதனால ஆண்டவர் என்ன செய்தார்னா அந்த ஆதாம தூங்க வச்சார். நல்லா உறங்கிட்டு இருக்கும்போது அவருடைய ஒரு விலா எலும்பை எடுத்து அதை ஒரு பெண் வடிவமா செய்து அந்த பெண்ணுக்கு உயிரூட்டி அந்த உயிரோடு இருக்கின்ற அந்த பெண்ணை ஆதாமிடம் கொண்டு வருகிறார் ஆண்டவர். அப்ப அந்த ஆதாம் ஆணிலிருந்து எடுக்கப்பட்டு அவள் உருவானதால் பெண் என்று ஆதாம் அவளுக்கு பெயரிட்டார். இருவரும் சந்தோஷமா அந்த தோட்டத்தில் இருக்காங்க. அவ்வளவு சந்தோஷமா இருந்த அந்த ஏதேன் தோட்டத்தில் தான் கடவுளுக்கும் மனிதனுக்கும் இடையில இருக்கிற உறவு ரொம்ப நெருக்கமா இருந்துச்சு. இவங்க 2 பேர் ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பா இருந்தாங்க. அங்க இருக்கிற விலங்குகள், பறவைகளையும் அன்போடு நேசிச்சாங்க. அப்புறம் ஆண்டவரோடும் அன்பா இருந்தாங்க. இன்றைக்கு நம்ம வாழ்ற ஏதேன் தோட்டம் இந்த உலகம் தான் ஐயா. அதனால இந்த உலகத்தை நம்ம என்ன செய்யணும்? அன்பு செய்யணும், பராமரிக்கணும், மகிழ்ச்சியா இருக்கணும். இந்த உலகத்துல அந்த கடவுளை காணணும். இந்த ஏதேன் தோட்டத்திலிருந்து நம்ம கத்துக்கிறது என்னன்னா, அந்த ஏதேன் தோட்டத்துல ஆண்டவர் இந்த ஆதாம் ஏவாளை சந்தித்து உறவாடி அப்பான்ற ஒரு படைத்தவர்ன்ற உரிமையை கொடுத்து அங்க வாழ வச்சார். அந்த ஆதாம் ஏவாளை கடவுளை பார்த்து அவரோடு உறவா இருந்தது போல நம்மளும் ஒருத்தருக்கு ஒருத்தரும் சரி, கடவுளோடு சரி உறவாக இருக்கணும். அந்த ஏதேன் தோட்டத்தை போல நாமும் இன்று உலகில கடவுளை கண்டு, படைப்புகள்ல கடவுளை கண்டு, நாமும் இந்த உலகத்தை எதுவாக பார்க்க வேண்டும், அனுபவிக்க வேண்டும்? ஏதேன் தோட்டமாக அனுபவிக்க வேண்டும். எப்பொழுது அனுபவிக்க முடியும்? அப்படி படைப்புகள்ல, பொருட்கள்ல, உயிரினங்கள்ல, நம்ம கூட வாழ்ற பிள்ளைகள்கிட்ட கடவுளை காணும் போது நம்ம அதை ஏதேன் தோட்டமா மாற்ற முடியும். சரி, இன்றைக்கு ஏதேன் தோட்டத்தை பற்றி நம்ம படிச்சோம். நாளைக்கு விவிலியத்துல வேறொரு கதை படிக்கலாமா? அன்பு மாதா தொலைக்காட்சி நேயர்களே, நம்மளுடைய HBS வீட்டில் விவிலிய பள்ளி நம்மளுடைய நிகழ்ச்சியில இன்னைக்கு முதல் கேம் என்ன ஆட போறோம் தெரியுமா?
எடுத்து வாசி விவிலியத்தை எடுத்து வாசி. ஸோ நான் சொல்லும் போதே நீங்கள் வந்து கெஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்ன ரூல்ஸ் அப்படின்னா, நான் ஒரு 5 செட் ஆஃப் சாப்டர் சொல்லுவேன். அதை வந்து நீங்கள் விவிலியத்துலேருந்து புரட்டணும். இதில் என்னன்னா, ஒருத்தர் தான் புரட்டணும், அவங்களே வந்து பதில் சொல்லக்கூடாது. பக்கத்தில் இருக்கவர் தான் அதை பார்த்து சொல்லணும். சரிங்களா? ஸோ 5 செட் ஆஃப் கொஸ்டின்ஸில் பெஸ்ட் ஆஃப் 3 யார் சொல்கிறீங்களோ அவங்க தான் வின்னிங். ஸோ நீங்கள் வந்து A டீமாக எடுத்துக்கலாம், நீங்கள் B டீமாக எடுத்துக்கலாம். சரியா? மத்தேயு 4 இறைவார்த்தை 23. அவர் கலிலேயா பகுதி முழுவதும் வந்தார். அவர்களுடைய தொழில் கைக்கூடங்கள் கற்பித்தார். விண்ணரசு பற்றிய நற்செய்தி பறைசாற்றுகிறார். மக்களிடையே இருந்த நோய் நொடிகள் அனைத்தையும் குணமாக்கினார். சூப்பர், வாழ்த்துக்கள். சரியான பதில் சொல்லியிருக்கீங்க. ஸோ இதே ஸ்பீடோட நம்ம போனோம். சரிங்களா? இப்போ பார்த்தீங்களா, டக்குன்னு அவங்க சொல்லிட்டாங்க. அந்த மாதிரி விடக்கூடாது. போலாமா? 2வது கொஸ்டின் உங்களுக்காக இருந்து. மார்க் 1 இறைவார்த்தை 13. சீக்கிரம் டைம் போயிட்டு இருக்கு. 10 9 8 7 6 5. மார்க் 1 இறைவார்த்தை 13. 5 4. பாலை நிலத்தில் அவர் 40 நாள்கள் இருந்தார். அப்போது சாந்தனால் சோதிக்கப்பட்டார். அங்கு காட்டு விலங்குகளிடையே இருந்தார். வானதூதர் அவர்களுக்கு பணிவிடை செய்தனர். சூப்பர், வெரி குட், கரெக்டான ஆன்சர். அடாடா, பின்றீங்களே. பெஸ்ட் ஆஃப் 3லாம் அவ்வளோதான். 2 சொல்லிட்டாங்க, இன்னும் 1 சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக அவங்க தான் வின்னு. என்னதான் நடக்குது? B டீம் இந்த வாட்டி விட்டதை பிடிக்கணும். ஓகேயா? டன்னா? பார்ப்போம் இந்த வாட்டி. 3வது கேள்வி. மத்தேயு 4 இறைவார்த்தை 19. B டீம் ரொம்ப ஆர்வமா தேடுறாங்க கடகடன்ட்டு. இயேசு அவர்களை பார்த்து, என் பின்னே வாருங்கள், நான் உங்களை மனித பிடிப்பவர்கள் ஆக்குவேன் என்றார். சூப்பர், வாழ்த்துக்கள். சரியான பதில். ஸோ குட்டீஸ், பார்த்தீங்களா? இதுக்கு தான் பைபிளை வந்து என்ன படிக்கணும், எங்கே இருக்குன்றதை தெரிஞ்சுக்கணும். ஸோ இதை பார்த்து நீங்கள் உங்கள் வீட்டில் வந்து விவிலியத்தை எடுத்து வாசிங்க, வாழ்க்கையில் முன்னேற பாருங்க. காக்கா ஒன்று பறந்து பறந்து போனது. காடு மலை தாண்டி பறந்து போனது. காக்கா ஒன்று பறந்து பறந்து போனது. காடு மலை தாண்டி பறந்து போனது. கடவுளுக்கு கீழ்ப்படிந்து பறந்து 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 போனது. எலியாவுக்கு உணவளிக்க பறந்து 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 போனது. காக்கா ஒன்று பறந்து பறந்து போனது. காடுமலை தாண்டி பறந்து போனது. கறியும் அப்பமும் எடுத்துக்கொண்டு பறந்து 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 போனது. காலையும் மாலையும் உணவளிக்க பறந்து 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 போனது. காக்கா ஒன்று பறந்து பறந்து போனது. காடுமலை தாண்டி பறந்து போனது. காக்கா ஒன்று பறந்து பறந்து போனது. காடுமலை தாண்டி பறந்து போனது.
இது HBS வீட்டில் விவிலிய பள்ளி. ஸோ நம்ம வந்து படத்தை பாரு விவிலிய பகுதியை கூறு அப்படின்ற கேம்ல வந்து அழகா ஜாலியா நம்ம வந்து குட்டீஸோட விளையாடிட்டு இருக்கோம். இன்னைக்கு ஒரு 8 குட்டீஸ் நம்ம கிட்ட இருக்காங்க. குட்டீஸ் ரெடியா? ரெடியா? சூப்பர். இதே ஸ்பிரிட்டோட நம்ம வந்து கேம்குள்ள போலாம். உங்களுக்கான முதல் படம். ஓகே, இங்க ஒருத்தர் கை தூக்கிட்டாரு. ஜீசஸ் பிறக்கிறதுக்கு அந்த 3 ராஜாங்களுக்கு வந்து ஏஞ்சல் வழி காட்டுறாங்க அந்த ஸ்டார். இவங்க ராஜாக்களா? நல்லா பாருங்க. கிட்டத்தட்ட கரெக்ட் ஓரளவுக்கு. ஆனா இவங்க எல்லாம் என்ன நல்லா பாருங்க. வேற யாருக்கா தெரிஞ்சா பதில் சொல்லலாம். சோ இதை சுத்தி பாருங்க, ஆடெல்லாம் இருக்கு. அப்போ இவங்கெல்லாம் யாரா இருப்பாங்க, என்ன சொல்றாங்க தெரியலையா? உங்களுக்கு தெரியுமா? சீஷர்கள். சீஷர்கள்? சீடர்களா? சீடர்கள். சரி, சீடர்கள். ஓகே. ஆனா இயேசு பிறக்கும்போது சீடர்கள்லாம் எங்க இருந்தாங்க? இயேசு பிறக்கும் போது 3 மனிதர்கள் வந்து கேபிரியல் வழிகாட்டினார். இல்ல, தவறு. நீங்க பதில் சொல்லுங்க. யார் கை தூக்குனீங்க? இயேசு இறந்து திரும்பி உயிர் தெழுறாருன்னு அவங்க சொல்றாங்க. இல்ல. சோ 2 அணிக்குமே வந்து புள்ளிகள் இல்ல. இது என்னதுன்னா, இயேசு பிறந்ததை வந்து இடையர்களுக்கு வந்து வானதூதர் வந்து அறிவிக்கிறாங்க. அந்த நியூஸ் வந்து சொல்றாங்க, இந்த மாதிரி இயேசு வந்து பிறந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இடையர்களுக்கு எல்லாம் சொல்றாங்க. ஸோ இதுதான் இந்த படத்துல இருக்க காட்சி வந்து சொல்லப்படுது. ஓகேயா? ஸோ ஒரு பாயிண்டும் இல்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்த கேள்விக்கு நம்ம போலாம். ரெடியா? ஓகே. ஸோ உங்களுக்கான 2வது படம். சரி, இப்போ இந்த காட்சி வந்து என்ன காட்சின்றத டக்குன்னு கை தூக்கி பதில் சொல்லு. ஜோசப் வந்து மரம் வெட்டுறாங்க, அதுக்கு ஜீசஸ் ஹெல்ப் பண்றாங்க. மதர் மேரி வந்து தண்ணி எடுத்துட்டு வராங்க. அவங்களுக்கு தண்ணி எடுத்துட்டு வராங்க. ஸோ கிட்டத்தட்ட வந்து நீங்க வந்து நெருங்கிட்டீங்க. ஆனா இதுக்கு ஒரு வார்த்தை இருக்குல்ல, ஒரு வார்த்தை ஃப்ரேம் பண்ணுவாங்கல்ல, ஓவரால் என்ன சொல்லுவாங்க? ஸோ இந்த 3 பேரை இணைத்தா என்ன குடும்பம் அது? கை தூக்குனீங்க, சொல்ல வரல. சரி, நம்ம நாளைக்கு சொல்லிப்போம் பொறுமையா. ஸோ இது வந்து என்னன்னா, கிட்டத்தட்ட தம்பி சொன்னதுதான். 3 பேருமே வந்து திருக்குடும்பம். ஸோ வந்து 3 பேர் இருக்காங்க. திருக்குடும்பம் சொல்லுங்க. திருக்குடும்பம். ஸோ வந்து யோசேப்பு வந்து மரம் வெட்டுறாரு. ஸோ இவங்கெல்லாம் வந்து 3 பேருமே ஒன்னா இருக்கிறது தான் திருக்குடும்பம் அப்படின்றது நம்ம விவிலியத்துல சொல்லப்படும். ஓகேயா? வெரி குட். ஸோ உங்களுக்கு ஒரு புள்ளிகள். ஸோ உங்களுக்கான 3வது படம். மோசஸ் 10 கமாண்ட்மென்ட்டை ரிசீவ் பண்ண. இல்ல, மோசஸ் இல்ல. சீக்கிரம். ஆல்ரெடி ஒரு லீடிங் பாயிண்ட்ல இருக்காங்க. நல்லா யோசிச்சு சொல்லுங்க. ஒரு ட்ரெஸ்ஸை பார்த்து கண்டுபிடிக்க முடியலையா? ஸோ 2 அணிக்குமே வந்து புள்ளிகள் கிடையாது. யோவான், திருமுழுக்கு யோவான் வந்து மக்களுக்கு வந்து வழிகாட்டு இயேசு வருவார் அப்படின்னு சொல்லிட்டு மக்களுக்கு வந்து அறிவிக்கிறார், போதனை செய்கிறார். ஓகேயா? ஸோ அதுதான் இந்த காட்சி. ஓகேயா? உங்களுக்கான அடுத்த புகைப்படம். இது என்ன படம்? செகண்ட் ஒன். இந்த கீழே இருக்க இந்த படம் என்ன படம்? என்ன காட்சியை உங்களுக்கு அறிவுறுத்தது? கை தூக்கிட்டாங்க, மைக் கொடுங்க. ஒரு நாள் வந்து ஒரு பொண்ணுக்கு வந்து உடம்பு சரியாம இருக்கும். அப்போ வந்து அந்த பொண்ணு செத்து போயிடுவா. அப்போ ஜீசஸை கூப்பிட்டு ஜீசஸை வந்து மெடிசின்ஸ் எல்லாம் கொடுக்க சொல்லுவாங்க. அப்போ ஜீசஸ் ஏதாவது செய்யும் போது அந்த பொண்ணுக்கு உயிர். வெரி குட். சிறுமியை உயிர்ப்பிக்கிறார் இயேசு. ரொம்ப அழகா சொன்னீங்க. வாழ்த்துக்கள். சரியான பதில். ஸோ புரிஞ்சுதா இது என்ன, இந்த பிக்சர் என்ன டிபிக்ட் பண்ணுதுன்ட்டு? ஸோ ரொம்ப அழகா சொன்னீங்க. நீங்க 2 புள்ளிகள். ஓகேயா? ஸோ உங்களுக்கான அடுத்த கேள்வி. இங்க தான் ஃபர்ஸ்ட் கை தூக்குனாங்க. இயேசு இறந்து விண்ணகத்துக்கு செல்றாரு. இயேசு இறந்து மறுபடியும் உயிருக்கு வராரு. உயிர்த்து வராரு. ஓகே. இயேசு வந்து இறந்து உயிர் தெழுகிறார். நீங்க சொல்லுங்க. இயேசு 3ஆம் நாள் உயிர் தெழுகிறார். ஆனா நான் கரெக்டான ஆன்சர் சொல்ல. வெயிட் பண்ணுங்க, அங்க என்ன கதைன்னு கேட்டு வரேன். இயேசு எழுந்து தூங்கி எழுந்து காபி கேட்டாரா? இயேசு இறந்து உயிர் தெழுகிறார். அதுதான் அங்க சொன்னாங்களே, நீங்க தான் வித்தியாசமா சொல்லுவீங்க பார்த்தா இதுதான் சொல்றதுக்கு வந்தீங்க. சரி, வேற நீங்க ஏதோ கை தூக்குனீங்களே, நீங்க சொல்லுங்க. இயேசு வந்து சீடர்களை இயேசு வந்து சீடர்களா? இல்ல, இயேசு வந்து சீடர்கள் கிட்ட ஏதோ சொல்ல வராங்க. ஏதோ சொல்ல வராரு. ஒரு பாட்டில் ஏதோ போறவங்க ஏதோ சொல்லிட்டு போறாரு. ஆனா என்ன சொல்ல வராருன்னு தெரியல.
தம்பி சொன்ன மாதிரி 3ஆம் நாள் இயேசு உயிர் தேடுகிறார். ஸோ ரொம்ப அழகா கரெக்டா சொல்லியிருக்கீங்க, வாழ்த்துக்கள். ஸோ 5 கேள்வி வந்து முடிஞ்சிடுச்சு. ஆனா இதுல மெஜாரிட்டி யாருக்கு 2 பாயிண்ட்னா இந்த அணி தான். ஸோ ஆப்வியஸா நீங்க தான் வெற்றி பெற்றிருக்கீங்க இந்த சுற்றை, வாழ்த்துக்கள். ஸோ எஸ் குட்டீஸ், நீங்களும் இந்த நிகழ்ச்சியை இந்த விளையாட்டை பார்த்துருப்பீங்க. உங்க வீட்டில் திருப்பியும் நான் சொல்றது என்னன்னா, திருவிவிலியத்தை படிங்க, அதுல இருக்க வசனத்தை படிங்க. அப்பதான் இந்த மாதிரி காட்சிகள் சொல்லும் போது இந்த குட்டீஸ் வந்து சரி ஓகே, ஆனா நாம ஃபியூச்சரை ப்ரெடிக்ட் பண்ணும் போது நம்மளுக்கே இது தெரியலன்னா வேற யாருக்கு இது தெரியும்? ஸோ அதனால மறக்காம விவிலியத்தை வாசிங்க. அன்பு இயேசுவே, எங்களை அன்பாக படைத்ததற்கு நன்றி. உமக்கு எந்நாளும் கீழ்ப்படிந்து உம்மோடு நடக்க உதவி செய்யும். இயற்கையை அன்பாய் பாதுகாத்து வளர்க்கும் நல்ல குழந்தைகளாய் வாழ அருள் தாரும். ஆமேன். ஹாய் குட்டீஸ், பாத்தீங்களா ஏதேன் தோட்டத்தை? பாத்தீங்களா? நல்லா இருந்துச்சா? அழகா இருந்துச்சா? ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் அழகா இல்ல. என்னது? ஆதாம் ஏவாள் மட்டும் இப்படி பண்ணிருக்க கூடாது இல்லையா? அவங்க கடவுளை ஏமாத்திட்டாங்கப்பா. ச்சே, ரொம்ப வருத்தமா இருக்கு எனக்கு. நீங்களும் கடவுளை ஏமாத்த கூடாது. ஏமாத்தினா கடவுளுக்கு கஷ்டமா இருக்கும் இல்லையா? நம்ம எப்போதும் நல்ல குழந்தைங்களா இருக்கணும். ஓகே, அதனால அப்பா அம்மா சொல்றத கேட்டா கடவுள் பேச்ச கேட்கிற மாதிரி, ஸ்கூல்ல வாதியார் பேச்ச கேட்டா கடவுள் பேச்ச கேட்கிற மாதிரி, புரியுதா? டெய்லி கோயிலுக்கு போகணும், ஜெபிக்கணும், பைபிள வாசிக்கணும். அப்பதான் இயேசுவுக்கு பிடிக்கும். சரியா? அதனால நல்லா பைபிள் படிங்க, அப்பதான் ஆசீர்வாதம் கிடைக்கும். சரியா? சரி சரி, நானு இன்னைக்கு போதும், நாளைக்கு இன்னும் நிறைய கதைகள்லாம் படிக்கலாம். ஓகே, சரி, நாளைக்கு மறுபடியும் சந்திக்கலாம். நான் போயிட்டு வரேன். பாய் பாய், டாடா, பாய் பாய், டாடா, பாய் பாய்.